எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம அபியும் கவினும் தமிழ் ரூமுக்குள்ள வந்து போகிறாங்க. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும், ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் தேடு அப்படின்னு சொல்லும்போது வந்து கபோர்ட்லாம் ஏகப்பட்ட கபோர்ட்லாம் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபி ட்ரெஸ்க்குள்ளே எதுவும் எதுவும் வச்சுருக்காளுங்களா, ஆதாரம் எதுவும் இருக்கா, ஃபோன் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கட்டில் கடியில் யதார்த்தமாக குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தமிழோட ஃபோன் வந்து இருக்குது. தமிழோட ஃபோன் வந்து பார்த்துட்றாங்க. நம்ம கவினை ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த ஃபோனை வந்து கட்டில் கடியில் வந்து எட்ரா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னனால அப்படியே குனிஞ்சு போய் கவின் வந்து எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணணுன்னா ஆன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கவின் வந்து ஆன் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து சுடரோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அபி ஃபோன் பண்ணோன்னே, அம்மாடி சுடரு, இங்கே வேலு வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காமா அவங்க அக்காக்காரியும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. வேலால் உனக்கு பிரச்சனையா, நீ எங்கேயும் தப்பிச்சிட்டு வந்துட்டியா, எனக்கு இங்கே தலையும் ஓடல கையும் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடரோட அப்பன்னு பார்த்து, அங்கிள் நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் தான் சுடரோட அப்பாப்பா, நீங்கள் யார் சுடர் ஃபோனில் வந்து பேசுனீங்க. சுடரும் ஒன்று தான், இங்கே தமிழும் ஒன்று தான், எங்கள் வீட்டில் கேர்டேக்கராக வந்து வேலை பார்த்துட்ருக்கா. வேலு யார்? ஆமாம்ப்பா, அங்கே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சுடர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கானா. எனக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லி நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இப்போ தமிழ் எங்கே இருக்கான்னு தெரியலையே, தெரிஞ்சால் தானே காப்பாற்ற முடியும். நாங்கள் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுறோம். எப்படிப்பா உங்களுக்கு அட்ரஸ் கூட தெரியாதப்ப எப்படி நீங்களாம் காப்பாற்ற முடியும். நீங்கள் வேறு வாய்ஸ்லாம் கேட்டால் குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்குலாம் 10-12 வயசு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் காப்பாற்ற முடியும். நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன்ப்பா, நீங்கள் எதுவும் பிரச்சனையில் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையா யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, இப்போ கிளம்புனாதான் வேலு வந்து கல்யாணத்துக்கு நம்ம போகாட்டாலும் அடுத்த நாள் காலையில் வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியும்னு அந்த இடத்துல வந்து சுடரோட சித்தி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கடுப்பாக போகிறேன், மரியாதையாக வந்து உன் தம்பி எந்த இடத்துல சுடர் வழி வச்சிருக்கான்னு சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கவினும் அபியும் வந்து தந்திரமான முறையில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபோனை கட் பண்ணிடாதரா, லீடு எதுவும் கிடச்சிச்சின்னா நம்ம இதை வச்சு வந்து அந்த நோக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா ஓவரா திமிரா பேசுகிற, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன்னு அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் நான் சொல்லவே மாட்டேன். என்னை அடிக்கிற அளவுக்கு உனக்கு கோவம் வந்துருச்சுல, என் தம்பி வருவான்டா வேலு, அப்புறமேட்டு நீ என்ன பண்ணுறன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இத்தனை நாளாக என் பொண்ணுக்காக தான் அமைதியாக இருந்தேன், உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சைடில் வந்து ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது தோட்டத்தில். அதை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நீ சொல்ல போறியா இல்லை என் பொண்ணுக்காக நான் என்ன வேணான்னு பண்ணுன்னு உனக்கே தெரியும். என்ன உங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தேன்னு நினச்சிங்களா, அவ்வளோதான் சொல்லுவேன், மரியாதையாக சொல்லணுன்னே நடேசன் நகர் ஏதோ வந்து தெரு பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியா நடேசன் நகரில் தான் இருக்காங்களா, நம்ம போய் காப்பாற்றிடலான்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கவினும் ஒரு பக்கம் அபியும் இது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து காவியாட்ட வந்து பேசுகிறாங்க. அச்சோ அஞ்சலிக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நாங்கள் போய் காப்பாற்றுறோம். காவியா நீ வரவேணா, நீ வீட்லேயே ஏன்டா நான் வரவேணான்னு சொல்கிற, நீ வந்து பயந்துருவ, இங்கே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும், நீ வந்தனா உன்னையே பாதுகாக்கிறது எங்களுக்கு வேலையாக இருக்கும். நானும் கவினும் மட்டும் போகிறோன்னு சொல்லி அபி வந்து பேசிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த நடேசன் நகருங்கிற லொக்கேஷனுக்கு. அப்போன்னு பார்த்து டாக்டர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம கனகவெளி பாட்டி நம்ம எழிலோட அம்மா. அம்மா என்னம்மா என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, நான் நியாயமாக தான் நடந்துக்கிட்டேன், நீ நியாயமாலாம் நடந்துக்கலப்பா, உன்னோட ஈகோ மட்டும்தான் தெரியுது. அப்படி சுடர் வந்து என்னதான் தப்பு பண்ணா, தமிழாக இருந்தா என்ன சுடராக இருந்தானே, ரெண்டு பேரும் ஒன்று தானப்பா. நம்ம குழந்தைங்க மேலே அன்பு பாசத்தை வந்து காட்டியிருக்கா, அவள் நமக்கு நம்பிக்கை தரவங்க செஞ்சுருக்கா. எப்படி அவள் பொய் பேரை சொல்லிட்டு வேலையில் வந்து சேரணும். ஒன்று சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவள் என்ன சொல்லியிருக்கணும், இது மாதிரி சார் எனக்கு இப்போதைக்கு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண முடியல, ஒரு வாரம் கழித்து சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் சுடர்வழின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவள் என்னென்னமோ சொல்லியிருக்கா. அவள் கஷ்டத்தில் இருந்திருக்காப்பா. அன்னைக்கு ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருந்திருக்கும், கையில் பணம் காசு இருக்காது, ஒரு வேளை இந்த வேலை கிடச்சிச்சின்னா செட்டில் ஆயிடலான்னு கூட நினச்சிருப்பா. அதெல்லாம் விடுப்பா, அவள் தமிழாக இருந்தானே சுடராக இருந்தானே குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டியிருக்கா. இவ்வளோ கோபமாக நீ பேசுறியே, அவளை கண்டிப்பாக நான் கூப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க, அது மிகப்பெரிய தப்பு. என்னடா தப்பு, எனக்கு அஞ்சலி பாப்பா முன்னாடி எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு என் பேத்தி தான் வேணும். இந்துமதி மாதிரி அவள் நம்ம குழந்தைங்கிட்ட அவ்வளோ அன்பு பாசத்தை வந்து காட்டியிருக்கா. வயிற்று பொழப்புக்காக பேரை வந்து மாற்றி சொல்லிட்டா. சின்னதாக தப்பு சொன்னால் கூட நீ வந்து மன்னிக்க மாட்ட, ஏற்றுக்க மாட்டேன்னா இது ரொம்ப அநியாயம். சரி, எனக்காக ஒரு சின்ன சவாலை வந்து ஏற்றுக்கிறியா. முதல்ல சுழர்கிட்ட வந்து சவால் வந்து விட்டுருந்தால 30 நாள் வந்து குழந்தைங்க மனசில் வந்து இடம் பிடிக்கணும், குழந்தைங்க கிட்ட இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சவால் விட்டுருந்தால அந்த அளவுக்குலாம் கொண்டு போவானா. சுடர் வந்து எவ்வளோ குழந்தைங்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிட்டான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அப்படி இருக்க சுச்சுவேஷனால தான் இங்கே அஞ்சலி பாப்பா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. டாக்டர்லேருந்து எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உனக்காக வந்து குழந்தைங்க நீ இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யோசிச்சுப்பாரு. அப்படி இருக்கும்போது கொடுத்த 20 நாள் சந்தர்ப்பத்தில் குழந்தைங்க எவ்வளோ அன்பா பாசமாக சுடர்கிட்ட நடந்திருக்காங்க. அவள் அன்பை தவிர வேறு எதுவுமே வந்து கொடுக்கலையேப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் தமிழுக்கு கால் பண்ண தான் போகிறேன். எனக்கு என் பேத்தி தான் முக்கியம். போடா, உன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு கனகவேலு பாட்டி வந்து மாஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல கவின் கிட்ட தான் ஃபோன் இருக்கு. உடனே ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க நம்ம கவின். உடனே என்னடா கவினு, தமிழ் ஃபோனில் நீ இருக்க அப்படின்னா தமிழ் வந்துட்டாளாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இது மாதிரி வேலுங்கிறவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. நடேசன் நகரில் தான் வந்து தமிழ் வந்து இருக்காலாம். நாங்கள் காப்பாற்ற போகிறோம். என்னது நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து அபி வந்து ஃபோனை பிடிங்க. ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ, திருப்பி திருப்பி கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே பசங்களுக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்த தகவலை வந்து எழில்கிட்ட வந்து சொல்லான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபி வந்து கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க நம்ம கவினை. என்ன நினச்சிட்டு இருக்க? நம்ம தமிழை வந்து கூட்டிகிட்டு வர விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அப்பா இங்கே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அவங்க அப்பா எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சுடரோட அப்பா நம்ம தானே காப்பாற்றி ஆகணும். ஆமாம் இல்லை, நான் தான் எதுவும் சொல்லியே. சொல்லலைன்னு சொல்லிட்டு அட்ரஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டு ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை எழில்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. பாட்டை போட்டுட்டு வந்து மூச்சு வாங்க வாங்க பேசுகிறாங்க. அம்மா ரிலாக்ஸ் ஆகுங்க, எதுவாக இருந்தாலும் பேசுங்க. வேலுன்னு ஒருத்தவங்க சுடருக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்களே, அவங்க வந்து சுடரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். இப்போ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான். அவங்க அப்பா கிட்ட வந்து பேசியிருக்காங்க நம்ம கவினும் காவியா அபியும். இது மாதிரி நடேச நகரில் தான் வந்து சுடர் வந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சான். அதனால வந்து சுடரை காப்பாற்றுறதுக்காக போக போகிறாங்க. அதாவது நம்ம தமிழை காப்பாற்றுறதுக்காக போக போகிறாங்க பசங்க. பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சுடருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுப்பா. நீ வந்து கண்டிப்பாக வந்து சுடர் வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடணும். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எதுக்கும் பிரச்சனையாகாதீங்கம்மா, யோசிக்காதீங்க. அஞ்சலி பாப்பாவை பார்த்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்லுங்கள். அப்பா வந்து சுடராக தான் கூட்டிகிட்டு வர போயிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு மாதம் வந்து நடேசன் நகருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆட்டோவுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டு நடேசன் நகரில் வந்து இறங்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம அபியும் கவினும். என்ன அபி, இங்கே நூற்றுக்கணக்கில் வீடு இருக்குது, இதில் எந்த வீட்டில் வந்து நம்ம சுடர் இருக்கான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சுடர் வந்து காட்டுறாங்க. கதவு வந்து திறக்குது. இட்லி தட்டை யாரோ தட்டி விட்றாங்க. அந்த இடத்துல ஒன்றை வந்து கதவு வழியாக வெளில போயிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு டோரை வந்து சாத்திடுறாங்க வேலு. அந்த இடத்துல ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணலாம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க இருக்கு. அந்த இடத்துல ஒன்றை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து அபி வந்து எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஃபோனை வந்து ஆன் பண்ணுவோம். ஃபோனை வந்து இங்கே யாரும் ரீச் ஆகாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லார்ட்டையும் வந்து ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அங்கிள், நீங்கள் இதான் தமிழ் ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே எங்கேயோ இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி 4-5 பேர்ட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வேலு வந்து வராங்க. உனக்கு எனது கல்யாணம் பண்ணுறது தவிர வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை. தயவு செஞ்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது